இந்த தைப்பொங்கல் ஸ்பெஷலா 3 படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. எதை முதல்ல பார்க்கலான்னு டிசைட் பண்ணுனா இந்த படங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் தெரியணுமா இல்லையா? அதுதான் இங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆஸ்கர் பிலிம்ஸ் பிரசன்ஸ் நம்ம டைரக்டர் சங்கரோட ஐ இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஐ அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையமா வச்சு இந்த அழகுனால ஜிம் பாயா இருந்த விக்ரம் எப்படி ஒரு ஃபேமஸ் மாடலா மாறினாரு, அதனால எத்தனை எனிமீஸை சம்பாரிச்சாரு, இவங்களோட பிளான்னால எப்படி கூனியா மாறினாரு, தன்னை கூனியா மாத்தினவங்கள எப்படியெல்லாம் பழி வாங்குறாரு, அவங்க கிட்ட இருந்து ஏமி ஜாக்சனை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறத சங்கர் ட்ரீட்மெண்டோட கொடுத்திருக்கிறது தான் ஐ படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல வெயிட்டான விஷயம்னு கேட்டீங்கன்னா சங்கரோட அன்பிலீவபிள் எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன், கூடவே சிஜியும். பிசி ஸ்ரீராமோட கேமரா ஆங்கிள் பத்தி சொல்லவே வேண்டியதில்ல. பட் சங்கரோட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்க படம். சாங்ஸ் விஷுவல்ஸ்னு எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க. பொதுவா சங்கரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்தாவே ஹிட் தான். அந்த மேஜிக் இந்த படத்துலயும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொரு சாங்ஸும் சரி, படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, பட்டைய கிளப்பியிருக்காரு. ஐ படத்தோட ஸ்டன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். அனல் அரசு அனலா கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. அதுலயும் அந்த ஜிம் ஃபைட்டும் கூடவே அந்த சைக்கிள் ஸ்டண்ட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. இத்தனை பேர்த்தையும் தாண்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைஞ்சிருக்கிறது விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ். இப்படி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட தமிழ் சினிமால பாக்குறது உண்மையிலுமே கஷ்டம்னு தோணுது. இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆடட் அட்வான்டேஜா மேக்கப் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர்லயும் இவரோட மேக்கப் பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. ஐல கொஞ்சம் ஸ்லிப்பான விஷயம்னு எல்லாருமே ஃபீல் பண்றது படத்தோட ஸ்கிரீன் பிளே. எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் கூட விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி கட் பண்ண வேண்டிய சீக்வன்ஸை கட் பண்ணாம விட்டுட்ட மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல என்ன நடக்க போகுதுங்கிறது ஆல்ரெடி ப்ரிடிக்டபிளா இருக்கு. அதே மாதிரி சங்கரோட படத்துல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் காத்திருக்கு. இந்த பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆன இன்னொரு படம் விஷால் பிலிம் ஃபேக்டரி பிரசன்ஸ் டைரக்டர் சுந்தர் சியோட ஆம்பளை. விஷால், ஹன்சிகா, பிரபு, வைபவ், சந்தானம், சதீஷ், ரம்யா கிருஷ்ணன், கிரண்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்க இந்த ஆம்பளை ஒரு பக்கா கமர்ஷியலுங்க. காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸ்னு வழக்கமா சுந்தர் சி படத்துல என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ எல்லா விஷயமும் இந்த படத்துலயும் இருக்கு. ஸ்டோரி லைன்னு கேட்டீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட்க்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அஃபேர் தெரிஞ்சு கோவப்பட்டு தன்னோட முதல் பையன் விஷாலை மட்டும் தூக்கிட்டு அம்மா ஊரை விட்டு போறாங்க. விஷால் வளர்ந்து பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட அப்பா கூடவே தன்னோட தம்பிகளான வைபவ் அண்ட் சதீஷை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் இந்த அப்பாவை ஒட்டுமொத்த ஃபேமிலியோட சேர்த்து வைக்கிறது தான் இந்த ஆம்பளை படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படத்தோட பெரிய சப்போர்ட்டே காஸ்டிங். நமக்கு தெரிஞ்ச நிறைய முகங்களை பார்க்கலாம். அவங்க தன்னோட கேரக்டரை ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. கோபி அமர்நாத்தோட கேமராவை பத்தியும் இந்த நேரத்துல சொல்லியே ஆகணும். கிராமத்தை ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காரு. அதுலயும் ஒரு சாங்கை ஸ்லோ மோஷன்ல ஷூட் பண்ணிருப்பாரு. செமையா இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ் சினிமாவோட புது மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஒரு ஃப்ரெஷ்ஷான மியூசிக் கொடுத்திருக்காரு. இந்த ஆம்பளை படத்துல அல்டாப்பான விஷயம்னு கேட்டீங்கன்னா பஞ்ச் டயலாக்ஸ். நான் அரசியலுக்கு கூட்டம் சேர்த்துறவன், கூட்டத்தை வச்சு அரசியல் பண்றவன் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்ச் டயலாக்ஸ் படத்துல இருக்கு. என்னதான் சந்தானமோட காமெடி என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தாலும் படத்தோட முதல் 40 நிமிஷத்தையும் அவரை வச்சு டிராக் பண்ணது கொஞ்சம் போரிங்கா இருக்கு. ஹன்சிகா விஷால் லவ்வோட ஃபிளாஷ்பேக் ரொம்பவே ப்ரிடிக்டபிள். புதுசா ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. பட் ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ்னு ஒரு மசாலா என்டர்டைனரா இருக்கு. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்க இன்னொரு படம் ஸ்டூடியோ கிரீன்ஸ் பிரசன்ஸ் டெபியூ டைரக்டர் சாம் ஆண்டனோட டைரக்ஷன்ல மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஹீரோவா மாறி இருக்க டார்லிங். ஒரு ஃபன் ஃபில்டு த்ரில்லர் ஸ்டோரிங்க. படத்தோட ஸ்டோரி லைன்னு கேட்டீங்கன்னா காதல் தோல்வினால சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிற ஜீவிய பாலாவும் நிக்கி கல்ரானியும் எப்படி மாத்துறாங்க, ஜீவிய எப்படி நிக்கிய லவ் பண்ண வைக்கிறாங்க, இவங்க 2 பேர்த்தோட லவ்க்கு பேய் எவ்வளோ பெரிய இடைஞ்சலா இருக்குங்கிறதா படத்தோட ஸ்டோரி. டார்லிங்கோட பாசிட்டிவான விஷயம்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்பான ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரியோடையே மிங்கிள் ஆகி வர சாங்ஸ், கோபால் வர்மா ராஜேந்திரனோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த த்ரில்லிங்லயும் நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற பாலா அண்ட் கருணாஸோட காமெடி, ஜீவிக்கு மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கும் பாலா அண்ட் கருணாஸ்க்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்க ஸ்கிரீன் பிளே. படத்தோட கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத ஒரு சின்ன ட்விஸ்ட கொடுத்திருக்காங்க. தனக்கு என்ன வருங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை அட்டம் பண்ணியிருக்காரு ஜிவி. டார்லிங்ல டகாலான விஷயம்னு கேட்டீங்கன்னா
கிளீஷேவான கோஸ்ட் அப்பியரன்ஸ். படத்தோட செகண்ட் ஹாஃப் பிகினிங்ல கொஞ்சம் டிராக் ஆகுற ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி பேய கொஞ்சம் அதிகமாவே காமிச்ச ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஆக மொத்தத்துல இந்த பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்க படங்கள்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐ படத்துக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா மல்டிப்ளெக்ஸ் ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு டார்லிங் ரொம்ப பிடிக்கும். சுந்தர் சி அண்ட் சந்தானம் ஃபேன்ஸுக்கு ஆம்பளை ரொம்ப பிடிக்கும்.